வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்டு அதுக்கான விளக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே ஆன்மீகத்திலே இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். அனைத்து தேவதைகளும் கரும்பு வைத்திருக்கிறார்கள். மன்மதன் அப்படின்னு ஒன்று கரும்பு இருக்கார், காமாட்சின்னு ஒன்று கரும்பு இருக்கா, பட்டினத்தார் கூட கரும்பு வச்சிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கரும்பு அப்படின்னு வந்து அது சுகர்னு ஆயிடுது. சுகர் ஆனால் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறோம். ஆனால் தெய்வங்கள்லாம் சுகர் கேனை கையில் வச்சுட்டுருக்கு, கரும்பை கையில் வச்சிட்ருக்கு. அப்படின்னா ஏதோ சூக்ஷமம் அந்த கரும்புக்குள்ளே இருக்கத்தானே செய்யணும். அது என்னன்னு கொஞ்சம் தீர்மானமாக பார்ப்போம். அதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்ப்போம். இந்த கரும்பு எப்படி இருக்குது அப்படின்னு தோற்றத்தில் பார்த்தா ஒரு நுனி, அப்படி ஒரு அடிக்கு ஒரு அடி நுனிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது அப்படியே நம்ம முதுகு தண்டு வடத்தை ஒப்பதாக இருக்கிறது. அப்போ அங்கங்கே வந்து ஒரு முடிச்சு இருக்குது, அதுக்கப்புறமா வளருது, அப்படியே இருக்குது. சின்னதாக இருந்து பெருசாக இருந்து சின்னதாக மாறுறது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம முதுகில் இருக்கிற தண்டு வடம் அப்படிங்கிற இடம் இருக்குது, அப்படியே ரெப்ளிகேஷன். அப்போனா மனிதன் அப்படின்னு சொல்லும்போது மனிதன் மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபட்டவன், முதுகு நிமிர்ந்து நிற்கிறோம், அந்த ஒரு விஷயம் நமக்கு கிளியராக இருக்கு. அப்புறம் இந்த முதுகு தண்டு வடத்தை ஒரு சன்னியாசிக்கிட்ட இருந்து அவர் விருப்பப்பட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி அதை வைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவன் பேர் இந்திரன், தேவேந்திரனுடைய பேர். அவருடைய கையில் இருக்கிற பேர் வஜ்ராயுதம்னு பேர். அந்த வஜ்ராயுதத்தினால்தான் அவர் ஒரு அரக்கனை மாய்க்கிறார்னு புராணத்தில் பார்க்கிறோம். அப்போது இந்த வஜ்ராயுதம் தண்டுவடத்தை கொண்டது. தண்டுவடத்தினுடைய சிம்பாலிக் மேட்டர் இங்கே கரும்பில் இருக்குது. அப்படின்னா இந்திரன் தொடர்பான விஷயங்கள், இந்திரன் சொன்ன உடனே எது வருதோ தேவத்தை நமக்கு அம்பாள் வந்துடுவா. ஸோ அம்பாள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கரும்பு ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது மட்டும்தான் அப்படின்னா இல்லை, அதுக்கும் இன்னும் மேலே. ஏன்னா பட்டினத்தார் கரும்பு வச்சுருந்தாரே அப்படின்னு இருக்கு இல்லையா, அவருக்கு பேய்க்கரும்பு இனிக்கும் அப்படின்னு போகிறார். திருவொற்றியூரில் திருவெண்காடில் இருந்து ஆரம்பித்த ஜேர்னி திருவொற்றியூரில் முடிக்கிறார் அவர். ஸோ அப்படி அவர் போய் கொண்டிருக்கும் போதும் இந்த கரும்பு தொடர்ந்து அவரோட பயணிக்கிறது. அப்போ கரும்பு பின்னாடி நம்மளும் போய் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் புரியுறது. கரும்பு மருத்துவ குணத்தில் போய் பார்த்தோம்னா இது ஸ்கின் அப்படின்னு பார்க்குறோம்ல, தோல், இதை வந்து சுருக்கத்தெல்லாம் எடுத்து இளமையாக்கக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிகிறது. அப்புறம் நமக்கு சுறுசுறுப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் கரும்பு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான், கரும்பு ஜூஸ் சாப்பிட்றது. அப்புறம் வயிற்று புண்கள், குடல் புண்ணெல்லாம் இருந்தால், வயிறு தான் நமக்கு எல்லாம், எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வயிறில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்துக்கு ஈக்குவலண்ட்டாக அது சப்ஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த கரும்புன்னு சொல்கிறாங்க. ஸோ கரும்புடைய எனர்ஜி புரிஞ்சு போச்சு. கரும்பு கால்சியம், எலும்பு வளர்கிறதுக்கான கால்சியம் சத்து நிறைய இருக்குதுன்னு கரும்பில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த பெண்கள்லாம் வந்து அவங்களுடைய கால்சியஸ் ப்ராப்ளத்துக்காக ஹார்லிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்கு கரும்பு ஜூஸை சாப்பிடுங்கன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுக்குறதும் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். குழந்தைகளுக்கு கண்ட இதெல்லாம் சாப்பிடாம கரும்பு ஜூஸ் சாப்பிடும்போது அது எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரியும். அப்படி கரும்பு வந்து எனர்ஜியும் கொடுக்கும், மருத்துவ குணத்திலையும் கொடுக்கறது, அதனுடைய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கும்போது கரும்பு தாயார் கையில் இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. காமாட்சி தேவி கையில் கரும்பு வைத்திருக்கிறாள் அப்படின்னா என்னத்தம், நீ இன்றும் இளமையாக இருக்க வேண்டும், எப்படி மனதளவிலும் உடல் அளவிலும் நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இளமையானதாக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றம் சொல்கிறது. ரெண்டாவது, நீ மனிதன், ஆறறிவு படுத்த மனிதன், இந்த உண்மையை புரிந்துகொள், நீ அதன் பிரகாரம் வந்ததுனால நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அப்படியே உன்னுடைய உயிர்ப்பித்தலுக்கான விஷயமா இருக்கணும். அதாவது நீ வந்ததுக்கான விஷயத்தை புரிஞ்சுன்னு, ஞானத்தை புரிஞ்சு பிரம்மத்தோடு சேருவதற்கான வழி அப்படின்னு சொல்கிறார். இதே தான் பட்டினத்தார் தன் கையில் வைத்திருக்கிற கரும்பை வைத்து கொண்டு சிவனிடம் கேட்குறார், எனக்கு எப்போதான் முத்தி வரும் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு திருவொற்றியூர் வருகிறார்.
எப்பொழுது பேய்க்கரும்பு இருக்கிறதோ அப்பொழுது உனக்கு முக்தின்னு சொல்கிறா. இந்த குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கான் பீச்சில். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் போயிட்டு பேய்க்கரும்பு இனிச்சுடுத்துன்னு பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார், ஒரு கூடையில் உழந்துக்கிட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டின்னு போட்டு அப்படியே வெளியில் வரா மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 3வது வாட்டி அந்த கூடையை முட்டி எடுக்கும்போது அங்கே தான் லிங்கமாக மாறிவிட்டார் அப்படின்னு பட்டினத்தார் கதையில பார்க்கிறோம். அப்படியான இந்த கரும்பு வாழ்க்கையிலே பல உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துகிறது என்ற விஷயத்துடன் மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.